வள்ளி 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 வள்ளியின் கதை. என்ன தனன், என்ன நியூ இயர் பிளான் எதுவுமே இல்லையா? எங்க கேட்குறாங்க பாருங்க உங்க பிளானு. அந்த பிளானு கொஞ்சம் சொல்லுங்க. ஏங்க என்ன ஆச்சு? எதுக்கு அவங்கள இப்போ ஓட்டிட்டு இருக்கீங்க? அட நீங்க வேற, அவங்களோட பிளான் எல்லாம் எப்பயுமே சாப்பிடு, தூங்கு, டிவி பாரு, ரிப்பீட். சாப்பிடு, தூங்கு, டிவி பாரு, ரிப்பீட். இதே தான். அதை விட்டால் வேறு என்னும் பண்ண மாட்டாங்க. அவங்க கூட இருந்து இருந்து எனக்கு போர் அடிச்சு போச்சு. ஏங்க தரன், பாவம், நீங்க எங்கன்னா வெளியே கூட்டிட்டு போலாம்ல. நீங்க கூட்டிட்டு போலன்னா வேற யாரு கூட்டிட்டு போவாங்க? அட, நம்ம எப்பயுமே நம்ம பாடிக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும். எப்போ பார்த்தாலும் மஷின் ஓட்டிகிட்டே இருந்தோம்னா சீக்கிரமாக டொக்காயிடும். அதனால தான் ஆஃபீஸில் முடிஞ்ச அளவுக்கு வேலை கொடுத்து பாடியை ப்ரெஷர் பண்ணிடுறேன். வீட்டுக்கு போனதும் இல்லைன்னா லீவ் நாளில் பாடிக்கு ஃபுல்லாக ரெஸ்ட் கொடுத்துட்றேன். அதுதான் என்னோட பாலிசி. பாடிக்கு ரெஸ்ட் சரி, மைண்டுக்கு மைண்டுக்கு பீஸ் வேணாவா? மைண்டுக்கு பீஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க, தண்டனகா தான். அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, சொல்லுங்க சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. அட, இப்போது நியூ இயர் வரப்போகுது இல்லையா? சாட்டர்டே சண்டே மண்டே நம்மளுக்கு டியூஸ்டே வரைக்கும் லீவ் இருக்குது. அப்போனா 4 நாள் லீவ் இருக்குது. நம்ம ஏன் எங்கன்னா போயிட்டு வரக்கூடாது? அட பிரபாகரன், எல்லா இடத்துலையுமே க்ரௌடாக தான் இருக்கும். எங்கே போனாலும் நம்மளால பீஸாக இருக்க முடியாது. அதுக்கு தான் சொல்கிறேன், நல்ல படம் போடுவாங்க, நல்லா சாப்பிட்டோமா, படம் பார்த்தோமா, நிம்மதியாக தூங்கி எழுந்தோமான்னு இருக்கலாம். எதுக்கு காசு செலவு பண்ணிக்கின்னு வெளியே போய் சுற்றிக்கின்னு? அதெல்லாம் ஒரே அலைச்சல். நான் சொல்லல, அதான் இவங்களோட புத்தி எனக்கு தெரியுமே. வெளியே எங்கன்னா போகணும்னு கூப்பிட்டா போதும், மூஞ்சி அப்படியே வச்சுக்கிறது பார்த்தா கடுப்பாகும். கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னை எங்கேனா கூட்டின்னு போயிருக்கீங்களா நீங்க? ஐயோ, கூல் டவுன் கூல் டவுன். நீங்கள் 2 பேரும் என்னால் சண்டைலாம் போட்டுக்காதீங்க. ஆனால் அவங்க சொல்கிறதும் கரெக்டு தானே சுக்கு. இப்போது நானும் இதை யோசிக்காமல் விட்டுட்டேன். ஹாலிடே டைமில் நிறைய நம்ம எல்லாரும் ஆளுங்க இருக்கிற இடத்துக்கு போகணுமாண்ணா மறுபடியும் பிரச்சனை தானே. இப்போ மறுபடியும் கொரோனா வருது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு சும்மா நம்ம ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிக்கினேன்? அதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுத்தாலே போதும். வேணா வேறு எதனா ஒரு ஹாலிடேஸ் வரும்போது பிளான் போட்டுக்கலாம். உங்களையும் மாத்திட்டாங்களா? 2 பேரும் என் கூட பேசாதீங்க. இவங்கள கல்யாணம் பண்ணின்னு வந்துட்டு நான் என்ன சுகத்தை கண்டேன்? எங்கன்னா வெளியே கூட்டிட்டு போறாங்களா? ஆசையா தானே வாங்கி தராங்களா? ஒன்றும் இல்லை. சரியான சிடுமூஞ்சிக்கிட்ட வந்து மாட்டின்னுக்கிறேன் நான். எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கிற ஆசை தானே எனக்கும். இந்த ஆம்பளைங்களே இப்படிதான், பொண்ணுங்க மனசு புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. நான் என்ன சிங்கப்பூர் மலேசியாவுக்கா கூட்டிட்டு போக சொன்னேன்? இதோ எங்கேயோ பார்க்கோ அங்கேயோ அப்படின்ற இடத்துங்களுக்கு கூட கூட்டிட்டு போகிறதுக்கு இவ்வளோ யோசிக்கிறாங்க. நாம் இப்போ வளர்ந்து என்ன பிரயோஜனம்? நாம் தேடிக்கின வாழ்க்கை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும். சரி விடு, இந்த ஆளுகையெல்லாம் நம்மளுக்கு என்ன புதுசா? பழகினது தானே. மன்னிச்சிடுங்க மதத்தரன், இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் யோசிச்சுட்டு சொல்லலை. ஏதோ மனசில் பட்டது சொல்லிட்டேன். ப்ளீஸ், ஐம் சாரி. அட, அதெல்லாம் பரவாயில்ல, விடுங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நான் என் கேபினுக்கு போகிறேன். பாவம் சுக்கு, என்னை கல்யாணம் பண்ணின்னு வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்குமே எங்கேயுமே போனதில்லை. அப்பப்போ கேட்டாலும் நம்ம கூட்டிட்டும் போனதில்லை. ஒரு தடவையும் வேண்டான்னு சொல்லும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது? தன் பொண்டாட்டியை கூட்டிட்டு போய் அவ ஆசைப்படுறது கேட்டு வாங்கி கொடுக்கறதுக்கு இப்போதைக்கு சூழ்நிலை சரியில்லை. பரவாயில்ல, இந்த சேலரி வரட்டும்,
அதுக்கப்புறமா நம்ம அவளுக்கு தெரியாமலே நாம் அவளுக்கு கூட்டிட்டு போவோம். அவ கஷ்டப்படுறா அப்படின்றது புரியுது. அதுக்குன்னு நாம வேறவங்க கிட்ட இருந்து கடன் வாங்கிட்டு போகணுமானா அது ஃப்யூச்சர்ல 2 பேருக்கும் கஷ்டம்தான். இந்த கஷ்டம் நிரந்தரம் இல்லை. இதை நாங்க கடந்து வந்துடலாம். சேலரி வந்ததும் நம்மளுக்கு எக்ஸ்பென்ஸுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதில் என்ன இருக்கோ அதை பார்த்துட்டு சுக்குவை அதுக்கு தகுந்த காசுக்கு எங்கன்னா கூட்டிட்டு போயிட்டு வரணும். எனக்கு என்ன ஆசை இல்லையா என் பொண்டாட்டியை கூட்டிட்டு போகணுன்னு? என்ன பண்றது? சுச்சுவேஷன் அப்படி ஆயிடுச்சு. எதுவும் கடந்து போகும். அம்மா, அப்பாவுக்கு யாருன்னா தம்பி அப்படி யாருன்னா இருந்தாங்களா? அட, நீ வேற சும்மா இருடி. அது உங்க அப்பாவே தான். என்னம்மா சொல்ற? என்னப்பா கோலம் இது? உங்களுக்கு என்ன ஆச்சு? நல்லா தானே இருந்தீங்க. நீங்களும் அம்மா கூட சேர்ந்து உங்களுக்கும் அம்மா புத்தியே வந்துடுச்சா? ஏய், பயமுட்றி. நல்லா தானே இருக்கு. உங்க அப்பாவுக்கு என்ன, இளவரச மாதிரி இருக்காங்க. வந்துட்டு அப்படியே ஏங்க, அப்படியே சின்ன வயசுல உங்களை பார்க்கும்போது எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருக்கீங்க. எவ்வளோ அம்சமா இருக்கு. இதுக்கு தான் நான் நேற்று சொன்னேன். நீங்க அப்படியே கோச்சுக்குன்னு இது தூங்கிட்டீங்க. இப்ப பாத்தீங்களா? சரி, இது எப்படி பண்ணீங்க? அதை என்கிட்ட கேளுங்கம்மா. நீங்க தூங்குனதும் அப்பா வந்து என்கிட்ட கேட்டாங்க. இதெல்லாம் எனக்கு பண்ணி பழக்கம் இல்லை. அவனா உங்க அம்மா ஆசைப்பட்டு கேட்டுட்டா, என்ன பண்றது ஏது பண்றதுன்னு நான் தான் அப்பாவுக்கு சலூனு கூட்டிட்டு போய் இப்படி பண்ணி கூட்டிட்டு வந்தேன். சூப்பரா இருக்குப்பா. இது நீங்க ஃபர்ஸ்டே பண்ணிருக்கலாம். எவ்வளவு யூத்தா தெரியுறீங்க பாருங்க. எனக்கு அண்ணன் எனக்கு தம்பின்னு தான் சொல்லுவாங்க யாரனா பார்க்கும்போது. போதும் போதும், எல்லாரும் ஓட்டாதீங்க. நான் உங்க அம்மா ஆசைப்பட்டு கேட்டாங்கன்னு சொல்லி அவங்களுக்காக மட்டும்தான் செஞ்சேன். சரியா? என்னமோ சான்ஸ் கிடைச்சதுன்னு எல்லாரும் சேர்ந்து என்ன ஓட்டுறீங்களா? ஆ? இல்லப்பா, சூப்பரா இருக்கு நிஜமாவே. நாங்க எதுக்கு ஓட்டணும் உங்களை? நீங்க நிஜமாவே நல்லா தான் இருக்கீங்கப்பா. அதனாலதான் நீங்க சின்ன வயசுல இப்படி ஹேண்ட்ஸமா இருந்திருக்கீங்கன்னு அம்மா உங்களை கரெக்ட் பண்ணியிருக்காங்க. அடி, என்ன பேச்சு பேசுற நீ? என்ன பழக்கம் கத்து வச்சுன்னுக்கிற? பசங்க முன்னாடி இப்படிதான் யாரா பேசுவாங்களா? கரெக்ட் பண்ணியிருக்காங்க கிரெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தாய் தகப்ப கிட்ட பேசுறான்றது மரியாதை இல்லை உனக்கு? அம்மா அம்மா, நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நாங்களும் யாருன்னு உங்களுக்கும் தெரியும். எங்க கிட்டலாம் நீங்க கோவப்படுற மாதிரி நைஸா எஸ்கேப் ஆகிறதுக்கெல்லாம் பார்க்காதீங்க. சொல்லுங்க, திடீர்னு நீங்க எதுக்கு அப்பா கிட்ட சொன்னீங்க? உங்களுக்கு எதுக்கு இந்த ஆசை வந்துச்சு? ஐயோ, கண்டுபிடிச்சிட்டா மாதிரி இருக்கே. சரி, இனிமே இவங்க விட மாட்டாங்க, சொல்லிடுவோம். அது ஒன்றும் இல்லைம்மா. இந்த நியூ இயர் வருது, அடுத்தடுத்து பண்டிகைங்க வரும்ன்ட்டு வீடு க்ளீன் பண்ணும்போது எங்களோட கல்யாண ஆல்பம் கிடச்சிச்சு. அதில் உங்கள் அப்பாவை பார்த்தேன்னா, அதுக்கப்புறம் சரி ஆசையாக இருக்குது மறுபடியும் அப்படி பார்க்கணுன்னு சொன்னேன். அவ்வளோதான். அப்பா அப்பா, சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க. அம்மாவோட வெக்கம் பாருங்க. சீக்கிரம் வாங்க வாங்க. எங்க நான் வரேன். அடடா, என்ன சொல்ல ஏது சொல்ல, எங்க அம்மாவுக்கு இப்போ வெக்கம் தள்ள. அடி போங்கடி, வயசுக்கு தகுந்த மாதிரி பேச்சு பேசாம. பாத்தியாடி, அம்மா எப்படி வெக்கம் போட்டுக்குன்னு ஓடிக்கினாங்க. சரி சரி, இப்போ நெக்ஸ்ட் அப்பாவை கவனிச்சுக்குவோம் வா. ஐயையோ, இப்போ நம்ம கிட்ட வராங்களே. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நாமளும் அப்படியே எஸ்கேப் ஆயிடுவோம். அப்பா, ஐயோ, அம்மா ஒரு நிமிஷம். ஒரே நிமிஷம் வந்துடுறேன். பாத்தீங்களாண்ணே,
இந்த அம்மாவும் அப்பாவும் பண்ற கூத்த சரி சரிம்மா, என்னமோ அவங்களுக்கு ஆசை. சரி விடு, நாம வயசானாலும் நம்மளுக்கும் இந்த ஆசை இருக்கலாம் இல்லையா? ரொம்ப டீஸ் பண்ண வேண்டாம். பாவம் நம்ம அம்மா அப்பா தானே. அப்படி சொல்லுடா தம்பி. இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா யாருமே விட மாட்டாங்க. ஆஹாஹா. அப்ப நீங்க பண்றதெல்லாம் நீங்க பண்றது மட்டும் நல்லது, நாங்க டீஸ் பண்ணா மட்டும் தப்பா? அக்கா, அன்னைக்கு அந்த காசு விஷயம் யாருக்குமே சொல்லல. சும்மா இருந்துருங்க, இல்லைன்னா அண்ணா கிட்டயும் சொல்லிடுவேன். என்ன என்ன விஷயம்? அட அம்மா தாயே, ஆளை விடு. போயிட்டா, இவளும் போயிட்டா. அடுத்து அண்ணா தான். அப்புறம் அண்ணா அண்ணி என்ன சொல்றாங்க? ஐயோ முருகா, தப்பிச்சிடுறா, அடி ஜூட். பாத்தியா அனிதா, நம்மள பார்த்து இவங்கெல்லாம் எப்படி பயப்படுறாங்க. பின்ன நாம இப்படியே மெயின்டைன் பண்ணோம். எல்லாரையும் நம்மள பார்த்தா உதற விட்டுக்கினே இருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு நல்லது. வாரத்தில் ஒரு தடவை வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் இங்கே வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா ஏதோ ஒன்று நானும் எழுந்து சமைப்பேன். ஆஹா, அதெல்லாம் முடியாது. அது எப்படி அந்த ஃப்ரிட்ஜில் வச்சது எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு ஒரு நாளும் சமைக்கும் போது மார்க்கெட்டுக்கு போக வேண்டியதாக இருக்குது. இவங்கள நேத்தே கறி வாங்கின்னு சொன்னேன். நீ வீட்டில் தானே இருக்க, நீ வாங்கிக்கின்னு சமை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் குழந்தைய தூக்கிக்கின்னு மார்க்கெட்டுங்களுக்கு காய்கறி வாங்கிக்கின்னு எப்படி வருவேன்? எதனா யோசிக்கிறாங்களா பார். ஒரு நாள் ரொம்ப அன்பாக பார்த்துக்கிறாங்க. ஒரு டைம் இவங்களுக்கு என்னதான் ஆகுதுன்னே தெரியல. அமுல், 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 யா அமுல், யா அமுல், அல்றியா அமுல்? இல்லடா சலம், அழுந்தா கூட தண்ணி வராது, வத்தி போயிடுச்சு. நான் சும்மா சோகமாக தான் யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கேன். அமுல் தூக்கு அமுல். சரி வா அமுல். ஐ லவ் யூ அமுல், ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டி பட்டுக்குட்டி, என் செல்லக்குட்டி. நீ என்கிட்ட இருந்தாலே என்னோட சோகமெல்லாம் பறந்து போய் சந்தோஷம் வந்துடுதுடி. உம்மா. அம்மு, தேங்க்யூ, தேங்க்யூ அம்மு, தேங்க்யூ. உம்மா. அம்முக்குட்டிக்கு என்ன வேணும்? என்ன வேணும் சொல்லுங்க, அம்மா வாங்கி தரேன். ஜாக்கெட், ஆப்பிள், ஐஸ்கிரீம், ஆப்பிச்சியூ, ஆப்பிச்சியூ, ஜாக்கெட், ஐஸ்கிரீம், ஆப்பிள். வேணும்மாள், வேணும். ஆமாவடி பட்டு. சரிடி சரிடி, அம்மா வாங்கி தரேன். ஆனால் ஒன்று ஒரு நாள் சாப்பிடணும், எல்லாம் ஒன்றா சாப்பிடக்கூடாது, சரியா? ஜெய் அமுல், ஜெய். தாச்சு, தாச்சு அமுல், தாச்சு. சரிடி பட்டு, அம்மா மார்க்கெட்டுக்கு போகிறேன். தனியாலாம் எல்லாம் வாங்கிக்கின்னு உன்னை தூக்கிட்டு வரத்துக்கு கஷ்டமாக இருக்கும்டி. நீ பாட்டிங்க கூட இருக்கிறியா? அம்மா சீக்கிரமாக போயிட்டு உனக்கு தேவையானதும் வாங்கிட்டு வந்துடுறேன். நோ அமுல், நோ. பேச பேச ப்ளீஸ் டி, கோச்சிக்காதம்மா. சீக்கிரமா போய் வாங்கிட்டு வந்துடுறேன். பேசாய். இந்த வயசுல இவளுக்கு எவ்வளோ கோவம் வருது. பாட்டிக்கிட்ட போடின்னா போக மாட்டேன்றா. அவங்க என்னடனா நான் தான் கொடுக்கலன்னு சொல்றாங்க. இவ போக சொன்னாலும் போக மாட்டேன்றா.
சரி என்ன பண்ணுறது, நம்ம தூக்கிட்டே போவோம். நம்ம கூட நடக்கிற மாதிரி தானே நம்ம குழந்தை கூடயும் நடக்குவாங்க. யாருக்கா இருந்தாலும் பிடிச்சா தானே அவங்க கிட்ட போய் ஒட்டுவா. இவளுக்கு பிடிக்கலையோ என்னமோ. சரி, இவளா எப்போ போய் அவங்க கூட சேர்றாளோ சேரட்டும், நாம் கூட்டிகிட்டு போவோம். சரிடி பட்டு, நான் உன்னை கூட்டின்னு போகிறேன், சரியா? அது தாச்சு இல்லை, தேங்க்யூ. தேங்க்யூ சொல்லு. தாச்சு தாச்சு. ஹாய் கண்ணுங்களா, வீடியோ பார்த்தீங்களா? வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிடுவீங்க தானே? பண்ணிடுவீங்கன்னு நம்புகிறேன். அப்புறம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் கண்ணுங்களா, நியூ இயர் வரப்போகுது. முடிஞ்ச அளவுக்கு பார்ட்டி அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ஜாய்மெண்ட் முக்கியம்தான். ஆனால் என்ஜாய்மெண்ட்டை விட நம்மளோட ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ முடிஞ்சால் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நியூ இயர் கொண்டாடுறதுக்கு பிளான் பண்ணுங்கள். அவங்களும் ஹாப்பி, நீங்களும் ஹாப்பி. நம்ம சுச்சுவேஷன் எல்லாம் கொஞ்சம் சரியானதுக்கப்புறமா நம்மளோட என்ஜாய்மெண்ட்டை நம்ம பார்த்துக்கலாம். க்ரௌடட் பிளேசஸ் அவாய்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம நம்ம ஏரியாவில் இருக்கிற ஸ்ட்ரீட் டாக்ஸுங்க, அவங்களுக்கும் முடிஞ்சால் நம்மளால் முடிஞ்சது நம்ம எதனா அவங்களுக்கு சாப்பாடு போடுவோம். ஏன்னா எல்லா நாய்ங்களும் ஒன்றுமே இல்லாமல் அப்படியே ரோட்டில் செத்து கிடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மனுஷங்களோட உயிர் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி அந்த ஏரியாவுக்கு பாதுகாக்கிற அந்த டாக்ஸும் முக்கியம் தானே. ஸோ ப்ளீஸ், அவங்களால முடிஞ்சது நீங்கள் அவங்களுக்கும் எதனா ஒன்று பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வேண்டாம். ஏன்னா நம்மளோட நாடும் முக்கியம். அதனால் எங்கன்னா சைடாக ஒரே இடத்த பார்த்து அவங்களுக்கும் நீங்கள் சாப்பாடு கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். லெஃப்ட் ஓவர் சாப்பாடாக இருந்தாலும் போன்ஸை வந்து வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடாகும். என்னடா இது இவ சொல்கிறாளே நாம் ஏன் கேட்கணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு இது சரின்னு தோணுச்சுன்னா நீங்கள் உங்களோட சேஞ்சஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். அவங்க சாப்பிட்றது பார்க்கும்போது உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். இந்த சந்தோஷத்தை நான் அனுபவிச்சிருக்கேன். நீங்களும் அதை பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சந்தோஷத்தை அனுபவிப்பீங்கன்னு நம்புகிறேன். அப்புறம் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பியாக இந்த நியூ இயரை வர வைக்கலாம். இனிமே வர வருஷம் சந்தோஷமாக இருக்கணும்னு நம்ம கடல்கிட்ட வேண்டிக்கலாம். ஓகே கண்ணுங்களா, நாளைக்கு பார்ப்போம். பாய்.